ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா காந்தி கண்ணாடி மூவி ரிவ்யூ. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இது ஒரு ஹைலி இமோஷனல் ஃபேமிலி ட்ராமா குட் ஃபீல் மூவி. படத்தோட ப்ரொடியூசர் ஜெய்கிரண். ரொம்ப சந்தோஷம் ஜெய்கிரண். இந்த காலத்து எல்லாருமே ஹைப் சூப்பர் ஸ்டாரோட பின்னாடி போகும்போது நீங்களும் ஒரு புது டேலண்டட் டைரக்டர் ஆக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்கு. படத்தோட டைரக்டர் ஷெரீஃப், ரைட்டர் ஷெரீஃப், സ്റ്റാർ കാസ്റ്റ് KPY ബാല, നമിത കൃഷ്ണമൂർത്തി, ബാലാജി ശക്തിവേൽ, അർച്ചന. ഇതൊരു വെറും 3 കോടിക്ക് നിർമ്മിച്ച പടം. ஆனால் படத்தோட குவாலிட்டி வேற லெவல். ரொம்ப அழகான, ரொம்ப குட் ஃபீல். படம் பார்க்கும்போது தோணுச்சு இந்த படம் ஒரு மினிமம் 10 கோடி இல்லைன்னா 15 கோடியோட படம் இருக்கும். ஆனால் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு வெறும் 3 கோடிக்கு தான். இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் கம்மி பட்ஜெட் இருந்தாலும் எப்படி ஒரு நல்ல மூவி ஸ்கில்ஃபுல்லாக எடுக்கலாம்னு காமிச்சிருக்கு. செப்டம்பர் 5க்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் சிவகார்த்திகோட பிக் பட்ஜெட் ரொம்ப ஹைப்பான படம் மதராசி, டைரக்டர் பை AR முருகதாஸ். அதோட கூட ഒരു ചിന്ന ബഡ്ജറ്റ് 3 കോടിക്ക് പ്രൊഡ്യൂസ് പണ്ണ ഗാന്ധി കണ്ണാടി. ഒരു സൈഡ് സക്സസ്ഫുൾ ശിവകാർത്തികോടെ പടം. അവരും അവരുടെ സ്റ്റാർട്ടിങ് കരിയർ ഒരു TV കോമീഡിയനായി സക്സസ്ഫുൾ ആയതുക്കപ്പുറം ഇപ്പോൾ ഫിലിം ഇൻഡസ്ട്രിയിൽ ഒരു പവർഫുൾ സ്റ്റാർ പദവിയിൽ ഒരു പീക്ക് റേഞ്ചിൽ ഇருக்கு. ஆனால் മറു സൈഡിൽ KPY ബാല. അവരും TV ഷോസിൽ കോമഡി ആക്ടറാ നടിച്ച് സക്സസ്ഫുള്ളായി ഇപ്പോൾ ഫിലിം ഇൻഡസ്ട്രിയിൽ അവரோட ஃபர்ஸ்ட் படம். இண்டஸ்ட்ரி பாலையே நெக்ஸ்ட் SK தான் சொல்கிறாங்க. காந்தி கண்ணாடி படத்தை பேசினா டைரக்டர் ஷெரீஃப் படத்தை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்கு. ரொம்ப இமோஷ்னல் குட் ஃபீல் மூவி. அவரோட டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கனெக்ட் ஆகுது. அதோடு சேர்த்து சினிமாட்டோகிராஃபி நெக்ஸ்ட் லெவல். ஓரோ ஃப்ரேம் ஒர்க் டீட்டெயிலாக ஃப்ரேமில் என்ன இருக்கணும், என்ன கலர், லைட் செட்டிங் நெக்ஸ்ட் லெவல் ஸ்கில் தான். இவ்வளோ கம்மியாக பட்ஜெட்டில் எப்படி ஒரு ஃப்ரேம் கிராண்ட் லெவலில் ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப இமோஷனலாக அது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். அது கூட ஒரு டைரக்டர் சினிமாவோட ஹார்ட் இருந்தால் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இம்யூன் சிஸ்டம் ஆஃப் திஸ் மூவி. ரொம்ப ஸ்வீட்டான ஃபீலான എല്ലാ ടൈപ്പ് ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് സ്കോർ. സിനിമയ്ക്ക് വേണ്ട മാതിരി സോങ്സ്. ഒരു ഇമോഷൻ സീൻസ് വന്നാൽ ഇമോഷണൽ സീൻസ്ക്കാകുള്ള ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക്. കോമഡി വന്നാൽ കോമഡിക്കാக லைட் ஃபன்னி பேக்ரவுண்ட் மியூசிக். ரொமான்ஸ் சீன் வந்தால் அதுக்கும் ஒரு குட் ஃபீல் பேக்ரவுண்ட் மியூசிக். மியூசிக் டைரக்டர் காம்போ விவேக் மெர்வின் 2 பேருக்கு 1000 வெற்றி. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 5 out of 5. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் மெசேஜ் இஷ்யூ தான். அதனால படம் கொஞ்சம் டைவர்ட் ஆன மாதிரி இருக்குது. ஆக்டிங் பற்றி பேசினா KPY பாலா அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அவரோட கேரக்டர் வைஸ் கரெக்டாக நடிச்சிருக்கு. நமிதா ஒரு சைலண்ட்டாக சின்ன ஃப்ரேம்ஸ் தான் அவருக்கு இருக்குது. ஆனால் நல்ல பவர்ஃபுல்லாக நடிச்சிருக்கு. இனி இந்த படத்தோட பவர் ஹவுஸ் பாலாஜி சக்திவேல் சார். நம்மளோட ரஜினி சாரோட கூலி அதிலே பவர் ஹவுஸ் மாதிரி இந்த படத்தோட பவர் ஹவுஸ் பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா மேமோட ஆக்டிங் தான். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. നിങ്ങളെ തിയേറ്ററിൽ പോയി ഒരു ഗുഡ് ഫീൽ എക്സ്പീരിയൻസ് നിങ്ങളെ എക്സ്പീരിയൻസ് பண்ணிடுங்க. மூவியோட நெகட்டிவிட்டின்னு சொன்னால் செகண்ட் ஹாஃபோட அந்த கொஞ்சம் டிவேட் ஆகினதும் கொஞ்சம் ஓவர் ட்ராமாட்டிக் பண்ணியிருக்கு. அவ்வளோதான். அதனால தான் இந்த மூவிக்கு நான் ரேட்டிங் 5ல் 4 கொடுக்குறேன். ஆனால் இல்லைனா இந்த படம் லாஸ்ட் 15 இயர்ஸ்க்குள்ளே வந்த ஹை ഇമോഷൻസ് നല്ല സ്ട്രോങ്ങായി പ്രസൻറ്റ് பண்ண പടങ്ങളുടെ മലയാളത്തിൽ ഭ്രമരം, തന്മാത്ര, രാവണപ്രഭു, തമിഴ് സിനിമയിൽ പിതാമഹൻ, ദൈവ തിരുമകൾ, മറാഠി ഫിലിം ഇൻഡസ്ട്രിയോടെ ശ്വാസ്, നട്ടസമ്രാട്ട്, ഫാമിലി കട്ട அந்த ரேஞ்சிലുള്ള ഒരു ഗുഡ് ഫീൽ സ്ട്രോങ് ബോണ്ടിങ് ഇമോഷൻ സിനിമയാണിത്. നിങ്ങൾ പടം பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரிவ்யூ சொல்லிடுங்க. நன்றி.